அகில குணங்களுக்கும் இருப்பிடமா இருக்கார். அகிலகேய பிரத்தனீக கல்யாணீக தானத்துவம்னு ஒரு குணம் சொல்லுவார்கள். அதுதான் பிரம்மத்துக்கு இருக்கிற அடையாளம். எல்லா குற்றங்களுக்கும் நேர் எதிரா இருப்பார். ஒரு குற்றம் குறை இருக்காது. ஆண்டாள் பாசுரத்தில் குறையொன்றுமில்லாத கோவிந்தான்னு பாடலையா, குற்றமும் இல்லை குறையும் இல்லை. குற்றம் கூட பல பேர்கிட்ட இருக்காது. குறை இல்லாத நம்ம யார் இருக்கும்? ஏதோ ஒரு குறை இருக்கும். உயரம் இருக்காது, அழகு இருக்காது, வெளுப்பா இருக்க மாட்டோம், கருப்பா இருக்க மாட்டோம், ஆபரணம் இல்லை, படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஏதோ ஒரு குறை இல்லையா? அந்த குறையே பகவான் இடத்துல கிடையாது. அவரிடத்துல குற்றமும் கிடையாது, குறையும் கிடையாது. எல்லா நன்மைகளும் இருக்கின்றன. பக்தி வர்றதுக்கு என்ன கஷ்டம் சொல்லுங்க? கெட்டது இருக்கிறவரிடத்திலேயே கண்மூடித்தனமா பக்தி வருதே, அது ஒண்ணுமே இல்லாதவரிடத்துல பக்தி வருவது என்ன தொல்லை? தொல்லையே இல்ல. அவரை பத்தி என்னான்னு தெரிஞ்சுக்காததுதான் தொல்லை. அது தெரிய தெரியத்தான் பக்தி வரும். ஆக 2 கட்டமும் பார்த்துடுங்க. நாம கர்மங்களை செஞ்சுட்டு இருக்கிற